எல்லாருமே லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்கா. சார்ஜ் மட்டும்தான் இருக்கியா? கீதால காணல. கண்டிப்பா அவ நம்ம வீட்டுக்கு தான் போயிருப்பா. போடி போ. நீ என்னையா போட்டுடியா? இப்ப நான் உன்னை போட்டு குடிக்கேன் பாரு. கீதா கீதா. அக்கா வசந்தி அக்கா வாங்க அக்கா. என்ன சார்ஜ்? நீ மட்டுமா வீட்ல இருக்கியா? கீதால காணல. புஷ்பாக்கா வீட்டுக்கு போயிட்டு வரஞ்சிட்டு இப்பதாக்கா போனா. என்னக்கா வர லேட் ஆகுமோ? அவளை பார்த்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போலான்லே வந்தேன். என்னக்கா ஏதாவது குழு சம்பந்தமான ஏதாவது விஷயமா? ஆமா பிள்ளை, அவ வீட்ல இருந்தா அவளை பார்த்து பேசலான்னு வந்தேன். சரி வர லேட் ஆகணும். அப்புறம் கிளம்பட்டா? சரிக்கா, அவ வந்தானு உங்களுக்கு ஒரு கால் பண்ண சொல்லி. என்னக்கா? சரி 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 இருக்கட்டு. அது அவ வந்து ஏதாவது உங்ககிட்ட சொல்லுவாளா? எதை பத்திக்கா கேக்குறீங்க? குழுல நடக்கிறதுல எங்காவது சொல்லதான் செய்வா. வேற ஏதாவதுக்கா உண்டாக்கா? இல்ல செல்வாவும் அவள சின்ன வயசுல ஃப்ரெண்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா இல்லையா, இத பத்தி ஏதாவது சொல்லுவாளா? ஆமாக்கா, அவ சின்ன வயசுலயே செல்வாவும் அவளும் கிளாஸ்மேட்னு என்கிட்ட சொல்லிருக்கியா. அதுவும் பக்கத்து பக்கத்து வீடு தானே, அதுல எனக்கு நல்லா தெரியுமே. ஓ அப்படியா? இந்த போன வாரம் அவ அவங்க அம்மா வீட்டுக்கு போனா தெரியுமா? ஆமாக்கா, அம்மா வீட்டுக்கு போனா. என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாக்கா. சரி சரி. உங்ககிட்ட சொல்லிட்டு போனா ஏதோ போற வழியில பஸ்ஸுக்கு ஏதோ ரூபா எடுக்கலையா, செல்வாதான் கொண்டு விட்டானா தெரியுமா? பைக்ல கோவப்பட்டுட்டான். இது போதும். என்னக்கா சொல்றீங்க? ஆமா சார்ஜ், அவ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தானே. இவ பஸ்ஸுக்கு ரூபா எடுக்காம போயிருக்கியா, செல்வா வந்து பைக்ல அவிய அம்மா வீட்டுல விட்டுட்டு இருந்தானா தெரியுமா? இது புதுசா இருக்குக்கா, இது எனக்கு தெரியாது. ஓ அப்படியா? எல்லாம் உங்ககிட்ட சொல்லி கீதா இத சொல்ல மறந்துட்டாளா இல்ல மறைச்சிட்டாளா? என்னன்னு தெரியலக்கா. என்கிட்ட ஆட்டோல போறேன்னு தான் சொன்னா. அப்புறம் இவ இதுக்கு பஸ் ஸ்டாப் போனா, அதுவே எனக்கு தெரியல. என்னன்னாலும் அவன் வந்து கேக்குறேன்க்கா. சரி பிள்ளை, நான் போக்குல ஏதோ உளறிட்டேன். ஏதோ நான் சொன்னேன்னு எடுத்துன்னு சொல்லிட்டு அவள்கிட்ட கேட்டுறாத. அப்புறம் பக்கத்து வீடு பத்தியா மூஞ்ச தூக்கிட்டு திரிவா. என்ன மனசை பொறுத்தவரை பக்கத்து வீட்டோடவே பேசாம இருந்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா, அதனாலதான் நான் அப்படி சொல்லியது. நான் சொன்னேன்னு சொல்லிடாதன்னா. சரிக்கா, நான் உங்களை சொல்ல மாட்டேன், நானாவே கேக்கேன். சரி, நான் இப்ப இதை எதுக்கு சொல்லியனா, செல்வா என் குழந்தைனாருதான். வா உமா என் தங்கச்சி பத்தியா அவளுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்குல்ல, அதுக்கு தான் சொன்னேன். மற்றபடி ஒண்ணும் இல்ல. சரியா? சரிக்கா, நான் பாத்துக்கிட்டேன். ஏன்டி கீதா, நீ எனக்கா போய்க்க என் வீட்டு போயிருக்கியா? நின்ன இடத்துல இருந்து உனக்கா போச்சு இல்லையா பாரு. மோதிரம் முன்னாடி யார்கிட்ட மோதிரம்னு நினைச்சுக்கிட்டு மோதணும். மோதன பிறகுலாம் யோசிக்க இங்க இடமே கிடையாது. எனக்கா போய்க்க ஆப்பு வச்சேன் உனக்கு பெரிய ஆப்பா. அண்ணி வா பூமாரி, வா உட்காரு. பரவாயில்ல அண்ணி, இருக்கட்டும். அண்ணி எங்க போனா? இப்பதான் அத்தை கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு வெளியே போனாங்க. ஓ அப்படியா? சரி அண்ணி, நீங்க எதுவும் சாப்பிடலன்னு அம்மா சொன்னாவ. சாப்பாடு எடுத்துட்டு வர சொன்னாவ. வாங்க எடுத்துட்டு வரட்டா? இல்ல பூமாரி, உங்க அண்ணா வரட்டு, வந்தப்புறம் சேர்ந்தே சாப்பிடியும். சாப்பிட நீங்க அங்க வரீங்களா இல்ல உங்களுக்கு எடுத்து கொண்டு தரவா? பரவாயில்ல, நானே அங்க வந்துடலாம் பூமாரி. அண்ணி உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும் பூமாரி. ஆமா, நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். அஜய் ஸ்கூல்ல எப்படி எப்படி இருப்பான்? நல்லா படிப்பானா எப்படி? வீட்ல எப்படி அண்ணி? வீட்ல ஒரு நேரம் புக் எடுக்க மாட்டான். எப்பவும் டிவி பாக்குறது, பசங்க கூட கிரிக்கெட் விளையாட போறது, இதுதான் அவனோட ரொட்டீன் வாழ்க்கையே. ஸ்கூல்லே அப்படிதான் அண்ணி. அவனுக்கு அஜய் கூட சுபின்னு ஜெகன்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. 3 பேரும் சேர்ந்துட்டா எப்பா சொல்லவே வேண்டாம். கிளாஸ் எப்பவும் சத்தமா தான் இருக்கான். டெய்லி இங்கிலீஷ் பீரியட், மேக்ஸ் பீரியட் எல்லாம் வெளியே தான் நிப்பானுவேன். வீட்டில் வந்து என்கிட்ட சொல்லுவான், ஆனால் எங்கள் அம்மா கிட்ட அப்பா கிட்ட சொல்ல மாட்டான். அவங்கள பார்த்து கொஞ்சம் பயப்படுவான். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அண்ணி. நான் என் அண்ணன் கிட்ட வந்து எல்லாம் சொல்லி வெஞ்சிட்டு கொஞ்சம் பயந்து படிப்பான். சரிம்மா. என்ன டி பூமாரி, என்ன சிரிச்சு சிரிச்சு ஒரே சத்தமா இருக்கு? இல்லப்பா, அண்ணிய சாப்பிட கூட வந்தேன். இங்க பாரு பூமாரி, இந்த வீட்டுல யாரும் உனக்கு அண்ணி அண்ணன் சொல்லிட்டு எந்த உறவும் கிடையாது. யாருக்கிட்டையும் பேசியதை முதல்ல நிறுத்து. இப்ப ஏன்ப்பா இப்படி சொல்றீங்க? இங்க பாரு, நீ எனக்கு கிளாஸ் எடுக்கண்டாம். போட்டி முதல்ல இங்க இருந்து. எப்பா குமாரி நீ போ. இந்த வீட்டுல யாருக்கு எவ்வளவு லிமிட்டோ அவ்வளவு தூரம் நடந்துகிட்டா போதும். அதை மீறி யாருமே மீறி வர வேண்டாம். புரிஞ்சுக்கிட்டா சரின்னு நினைக்கிறேன். சீக்கிரமா வீடை காலி பண்ற வழியே பார்க்கணும். காலம் ஃபுல்லா இங்கே இருந்துடலாங்கிற எண்ணம் மட்டும் வேண்டாம். அந்த பையனுக்கிட்டையும் சொல்லிட்டு வீடை காலி பண்ணி போயிடணும். ஏன்னா இது என் வீடு. என்ன என்ன லூசு, சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கிய? அப்பா வேற வந்து ஏதோ பேசிட்டு போன மாதிரி இருந்து. ஆமாங்க. என்ன பேசுனாங்க? நல்ல சந்தோஷமா இருந்த மாதிரி இருக்கா? சாப்பிடலையா? நான் இன்னும் சாப்பிடவான்னு சொல்லிட்டு போறாங்க. ஏய்,
நிஜமாவா? நம்பவே முடியல. நிஜமாதாங்க, சாப்பிடவான்னு சொல்லிட்டு போறாங்க. அப்பாடா, அப்பாக்கு மனசுல கோவம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது. உங்க அப்பாங்க மனசுல உள்ள கோபம் கொஞ்சம் கொஞ்சமா குறையலைங்க, நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. இதை நான் உங்ககிட்ட சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்கன்னு தாங்க உங்ககிட்ட நான் எதையுமே சொல்லல. சாரிங்க.